Good afternoon, students. The next one is liver cirrhosis. The third part of the nutritional and digestive disorders. Page number 84. Liver cirrhosis, a chronic disease of liver, result in degeneration and destruction of liver cells, resulting in abnormal blood vessel and bile duct, leading to the formation of fibrosis. It is also called the deserted liver or scarred liver. It is caused due to infections, consumption of poisons, malnutrition and alcoholism. லிவர் சிர்கோசிஸ் லிவர் கல்லீரல் சிதைவு நோய். குரோனிக் மீன்ஸ் நீண்ட நாட்களாக நீண்ட chronic disease of liver result in degeneration and destructions of liver. நீண்ட கால கல்லீரல் நோய்கள் கல்லீரல் செல்களை பாதித்து சிதைத்து விடுவதால் கல்லீரல் சிதைவு நோய் தோன்றுகிறது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்னது கல்லீரல் செல்களை பாதித்து அதை சிதைத்து விடுவதால் ஏற்படக்கூடிய நோய்க்கு பேர் தான் என்னது கல்லீரல் சிதைவு நோய் என்று. கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களை சிதைக்குது, இதனால் வரக்கூடியதான் அது கல்லீரல் சிதைவு நோயின்றது பேர். ரிசல்ட்டிங் இன் அப்நார்மல் பிளட் வெசல் அண்ட் பைல் டக்ட் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைப்ரோசிஸ். அந்த கல்லீரல் செல் சிதைவடையுது. அது மூலயமாக வயிற்றறை இரத்த குழல்கள் மற்றும் பித்த நாளங்களில் நாரிலை கட்டிகள் தோன்றுகின்றன. அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய கல்லீரல் செல்கள் சிதைது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றறையில் இருக்கக்கூடிய இரத்த குழல்கள் மற்றும் பித்த நாளங்களில் நாரிலை கட்டிகள் தோன்றுகின்றன. இதற்கு கைவிடப்பட்ட கல்லீரல், தழும்புடைய கல்லீரல் என்று பெயர். இதுக்கு நல்லா பார்த்துக்க, இந்த கல்லீரல் செல் சிதைது. அது மட்டும் இல்லாமல் என்னது வயிற்றில் இருக்கிற இரத்த நாளங்கள்லையும் பித்த நாளங்களிலும் நாரிலை கட்டிகள் தோன்றுகிறது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, கைவிடப்பட்ட கல்லீரல் அல்லது என்னது தழும்புடைய கல்லீரல் என்று அழைக்கப்படுது. டெசர்டட் லிவர் ஆர் ஸ்கர்ட் லிவர். வாட் இஸ் டெசர்டட் லிவர் அல்லது ஸ்கர்ட் லிவர்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் ஸ்கர்ட் லிவர், தழும்புடைய கல்லீரல் என்றால் என்ன, அல்லது என்னது கைவிடப்பட்ட கல்லீரல் என்றால் என்னன்னு ஒரு கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் காஸ்டு டியூ டு இன்ஃபெக்ஷன்ஸ், கன்சப்ஷன் ஆஃப் பாய்சன்ஸ், மால்நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஆல்கஹாலிசம்ஸ். இந்த கல்லீரல் சிதைவு நோய் எதனால் வருதுன்னு பார்த்தோம்னா, என்னது நோய் தொற்று மூலயமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நஞ்சு உண்டுதல், பாய்சனஸ் எடுத்துக்கிறது, ஊட்டச்சத்து குறைபாடு, மேல்நியூட்ரிஷன்ஸு ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் ஆல்கஹாலிசம்ஸு குடிப்பழக்கம், இவற்றினால இந்த என்னது கல்லீரல் சிதைவு நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. த நெக்ஸ்ட் கேல் ஸ்டோன்ஸ், பித்தக்கற்கள். எனி ஆல்ட்ரேஷன்ஸ் இன் த காம்போசிஷன் ஆஃப் த பைல் கேன் காஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டோன்ஸ் இன் த கேல் பிளாடர். பித்த நீரின் இயல்பில் ஏற்படும் மாற்றத்தால் பித்த நீர் பையில் கற்கள் தோன்றுகின்றன. எனி ஆல்ட்ரேஷன் இன் த காம்போசிஷன் ஆஃப் த பைல். இந்த பைலில் என்னது பித்த நீரில் ஏதாவது அதோட இயல்பிலேருந்து மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பித்த பையில் கற்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றான். பைல் கேன் காஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஸ்டோன்ஸ் இன் த கேல் பிளாடர். த ஸ்டோன்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஃபார்ம்ட் ஆஃப் கிறிஸ்டலைஸ்டு கொலஸ்ட்ரால் இன் த பைல். பித்தக்கற்கள் பெரும்பாலும் கொலஸ்ட்ரால் படிகங்களால் ஆனவை. இந்த என்னது பித்த கற்கள் பெரும்பாலும் என்னது கொலஸ்ட்ரால் படிவங்களால் ஆக்கப்பட்டதாக கருதப்படுது. த கேல் ஸ்டோன் காசஸ் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் த சிஸ்டிக் டக்ட், ஹெப்பாட்டிக் டக்ட் அண்ட் ஆல்சோ ஹெப்பாட்டோ பேன்க்ரியாட்டிக் டக்ட், காசிங் பெயின், ஜாண்டிஸ் அண்ட் பேன்க்ரியாட்டிஸ். இந்த கற்களானது அந்த என்னது கொலஸ்ட்ரால் படிகங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சிஸ்டிக்னாலும் கல்லீரல்னாலும் மற்றும் கல்லீரல் கணையனாலும் ஆகியவற்றில் தடை ஏற்படுத்தல். இவற்றினால என்னது வலி மற்றும் கல்லீரல் அலர்ஜி மற்றும் கணைய அலர்ஜி ஆகியவை தோன்றுகின்றன. இந்த நாளங்கள் எல்லாமே நீங்கள் பேஜ் நம்பர் 78 லிவர் அண்ட் பேன்க்ரியாஸ் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டக்டும் அதில் இருக்குது. அந்த டக்டை எந்தெந்த டக்டுன்றதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.